விஜய் குறித்து ரோஜா பரபரப்பு பேட்டி. ஆந்திர மாநிலத்தோட நம்பிக்கை நட்சத்திர அரசியல்வாதியா இருக்காங்க நம்ம 90s நடிகை ரோஜா. முன்னாள் அமைச்சரான ரோஜா ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிறதோட 3வது முறையா எம்எல்ஏ ஆகி ஹேட்ரிக் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில ஏமாற்றம் தான் கிடைச்சது. ஆந்திராவில தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியில இருக்கு. அதன் துணை முதல்வரா இருக்கிற பவன் கல்யாண கடுமையா விமர்சனம் செய்திருக்காங்க ரோஜா. அவங்க பேசும்போது டைம் பாஸ்க்கு அரசியலுக்கு வராங்க. ஒரு நாள் ஷூட்டிங்ல இருக்காங்க, இன்னொரு நாள் ஆன்மீக பயணம்னு போயிடுறாங்க. இந்த மாதிரி அரசியல் செய்ய முடியாதுன்னு தாக்கி பேசியிருக்காங்க. அதோட தாவேகா தலைவர் விஜய்க்கும் ஒரு முக்கிய அட்வைஸ் பிளஸ் ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. அதாவது அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், ஆனா நல்ல நோக்கத்தோட வரணும். நடிகர் சிரஞ்சீவி மாதிரி கட்சியை தொடங்கிட்டு திடீர்னு காங்கிரஸ்ல சேர்ந்துடக் கூடாது. அவரை நம்பி வந்தவங்க இப்ப நடு ரோட்ல நிக்கிறாங்க. விஜய் சாருக்கு என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா என்டிஆர் மாதிரி பின்னாடி வர்ற மக்களுக்காக போராடணும். பாதியில கைவிடக் கூடாது. தொண்டர்களை ரோட்டுல விட்டுட்டு போக கூடாதுன்னு ரொம்ப ஹம்பிளா ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க ரோஜா. விஜய் இந்த அறிவுரைய ஏத்துப்பாரா? அதை எந்த அளவுக்கு அவரு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.